உயிர்த்த தாக்குதலின் மறைக்கப்பட்ட உண்மைகள். சாரா ஜெஸ்மின் என்றழைக்கப்படும் புலஸ்தினி கட்டுவா பிட்டிய புனித செபஸ்தியார் தேவாலயத்தில் தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்திய முகமது அஸ்தூனின் மனைவி ஆவார். இந்த பயங்கரவாத செயலில் சாரா செயற்பாட்டு ரீதியில் பங்கெடுத்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விளைச்சத்தனமான பயங்கரவாத செயலின் முழுமையான பின்னணி தொடர்பில் அவர் முக்கிய சாட்சியாளராக கருதப்படுகிறார். எவ்வாறாயினும் கடந்த 7 ஆண்டுகளாக சாரா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது பெரும் விவாதத்திற்குரிய விடயமாகவே இருந்து வருகிறது. தற்போது படிப்படியாக அவிழ்க்கப்படுகின்ற இந்த மர்ம முடிச்சுகள் தொடர்பில் வெளிவரும் சில தகவல்கள் இதோ. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி பாதுகாப்பு தரப்பினர் அம்பாறை சாய்ந்தமருது பகுதியில் உள்ள சஹ்ரானின் வீட்டை சுற்றி வளைத்தனர். இந்த இடத்திலேயே சஹ்ரான் ஆஷிமின் சகோதரர் முகமது ரில்வான் குண்டு ஒன்றை வெடிக்கச் செய்தார். இங்கு பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 17 பேர் உயிரிழந்ததாக பின்னர் அறிவிக்கப்பட்டது. குண்டு வெடிக்க செய்யப்பட்ட இடத்தில் சாரா இருந்தாரா? அவ்வாறென்றால் சாரா உயிரிழந்து விட்டாரா அல்லது சாரா தப்பிச் சென்றாரா? தாக்குதலின் பின்னர் 2 முறை நடத்தப்பட்ட மரபணு பரிசோதனைகளில் சாரா உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 27ஆம் தேதி இது போன்றதொரு நாளில் மீண்டும் மரபணு பரிசோதனை நடத்துவதற்காக சாய்ந்தமருதில் உயிரிழந்தவர்களின் ஜனாசாக்கள் மீளவும் தோண்டி எடுக்கப்பட்டன. அடையாளம் தெரியாத இரும்பு துண்டுகள் அடங்கிய பையில் இருந்த 2 எலும்புகள் சாராவின் தாயாரின் மகள் ஒருவருடையது என மரபணு பரிசோதனையில் உறுதியானதாக அப்போதைய அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் அவை சாரா ஜஸ்மினுடையவை என உறுதியாக கூறப்படவில்லை. பின்னர் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் குற்றப்புலனாய்வு விசாரணைகளை முன்னெடுத்த குழுவினர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி சாய்ந்தமருதில் உயிரிழந்தவர்களில் சாரா ஜஸ்மினும் ஒருவர் என்பதை அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் வெளியிட்ட அறிக்கை உறுதிப்படுத்துவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சாராவின் தாயிடமிருந்து பெறப்பட்ட மரபணு மாதிரிகளுடன் குற்ற சம்பவம் நடந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்ட சில எலும்பு துண்டுகளின் மரபணுக்களின் மாதிரிகள் ஒத்துப்போவதாகவும் அது தாய் மற்றும் பிள்ளைக்கு இடையிலான உயிரியல் உறவை உறுதிப்படுத்தும் முடிவாகும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அரசு ரசாயன பகுப்பாய்வு அறிக்கையை மேற்கோள் காட்டி குற்றப்புலனாய்வு திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த மாதிரிகள் 99.9999% ஒத்துப்போவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட குறித்த மரபணு பரிசோதனைகள் சந்தேகத்திற்குரியவை என 2025ஆம் ஆண்டில் இந்த விசாரணைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்தது. சாய்ந்தமருது குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கி பிரயோகங்களுக்கு பின்னர் முழு பிரதேசமும் நிசப்தமடைந்ததாக விசாரணைகளின் போது சாட்சியம் அளித்த போலீஸ் விசேட அதிரடிப்படையின் தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கூறியிருந்தார். அந்த இடத்திலிருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்று புறப்பட்டு செல்லும் சத்தம் தெளிவாக கேட்டதாக சாட்சியாளர் வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த மோட்டார் சைக்கிள் சத்தம் தமக்கும் கேட்டதாக போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் வழங்கிய மற்றொரு சாட்சியத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. சஹ்ரானின் குடும்பத்தவர்கள் சாய்ந்தமருதில் உள்ள இந்த வீட்டுக்கு செல்வதற்காக வேன் ஒன்றையும் 2 மோட்டார் சைக்கிள்களையும் பயன்படுத்தியிருந்ததாக தகவல் கிடைத்தாலும் வெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற போது அங்கு ஒரு மோட்டார் சைக்கிள் மாத்திரமே இருந்ததாக போலீஸ் அத்தியட்சகர் சாட்சியம் அளித்திருந்தார். சஹரா ஜஸ்மினின் உடல் ஆவியாகி போகும் அளவிற்கு ஒரு பாரிய வெடிப்பு சாய்ந்தமருது வீட்டுக்குள் இடம்பெற்றிருக்கவில்லை என பதுளை குற்றத்தடயவியல் ஆய்வகத்தின் அப்போதைய தலைமை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தெரிவித்திருந்தார். குண்டுவெடிப்பின் பின்னர் சாரா கல்முனை நகருக்கு சென்று மட்டக்களப்பு வெல்லாவளியில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு சென்று பின்னர் மாங்காட்டில் இருந்து மன்னாருக்கு சென்று அங்கிருந்து கடல் வழியாக தப்பி சென்றதாக போலீஸ் விசேட பணியகத்தின் புலனாய்வு அதிகாரி ஒருவரின் சாட்சியத்தில் வெளிக்கொணரப்பட்டிருந்தது. சாரா ஜஸ்மினுக்கு என்ன நடந்தது? பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த வருடம் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் அறிவித்தார். සහරන්ගේ කණ්ඩායමේ ප්‍රබල සාමාජිකයෙක් වූ පුලත්තනි මහේන්ද්‍ර නෝත්
சஹ்ரானின் குழுவில் இருந்த முக்கிய உறுப்பினரான சாரா ஜெஸ்மின் என்று அழைக்கப்படும் புலஸ்தீனிய மகேந்திரன் 2019 ஆண்டு 4ஆம் மாதம் 26ஆம் திகதி சாய்ந்தமருது பகுதியில் இடம்பெற்ற தற்கொலை குண்டுவெடிப்பில் உயிரிழந்ததாக கூறப்படுவது தொடர்பில் 2 சந்தர்ப்பங்களில் DNA அறிக்கைகள் கூறப்பட்டிருந்தன. இதுகுறித்து இங்கே பேசப்பட்டது. 2 சந்தர்ப்பங்களில் DNA அறிக்கைகள் கூறப்பட்டன. அந்த DNA அறிக்கைகள் சாரா ஜெஸ்மினின் நெருங்கிய உறவினர்களுடன் பொருந்தவில்லை. 2 சந்தர்ப்பங்களிலும் அவை பொருந்தவில்லை. அதன் பின்னர் 3வது சந்தர்ப்பத்தில் சாரா ஜெஸ்மினின் தாயின் DNA அறிக்கையுடன் அது ஒத்துப்போனது. அந்த நேரத்தில் அப்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர அந்த DNA அறிக்கையை பெற்றுக்கொள்வதற்காக சமர்ப்பித்த மாதிரிகள் மற்றும் அந்த முழுமையான செயற்பாடுகள் குறித்து பாரிய சந்தேகம் எழுந்துள்ளது. 2 சந்தர்ப்பங்களில் இந்த DNA அறிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. அவை பொருந்தவில்லை. ஆனால் 3வது தடவையில் அவை பொருந்தியுள்ளன. இந்த ஒட்டுமொத்த செயல்முறை குறித்தும் தற்போது பலத்த சந்தேகம் எழுந்துள்ளது. சாரா ஜெஸ்மின் உயிரிழந்தமையை உறுதிப்படுத்துவதற்காக கடந்த காலத்தில் கூறப்பட்ட விடயங்கள், CIDயினரின் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நாளை எதிர்பாருங்கள்.